எங்க ஊருக்கு கிராமத்துக்கு விடுமுறைக்கு போகும்போது நான் நிறைய படிச்சுட்டு இருப்பேன். படிப்புல எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. ஆனா வசதி இருக்காது. வண்டி ஒரு பைக்கு கூட எங்கிட்ட கிடையாது, எங்க வீட்டில் கிடையாது. அப்ப படிப்பறிவு இல்லாத ஆனா பணம் வச்சிருக்கிற ஆசிரியர்கள் வீட்டு பிள்ளைகள், மற்ற பணக்கார வீட்டு பிள்ளைகள் என்ன பண்ணுவான், வண்டி வச்சிருப்பான். அதை ஸ்டைல் காமிச்சுட்டு ஓட்டிட்டு போகும்போது அதை நம்ம மேல மோதுற மாதிரி போவான் ஸ்டைல் காமிச்சுக்கிட்டு. இதையெல்லாம் பார்க்கும்போது அதனால அந்த ஊர் பழக்கத்தையே நிறுத்திக்கிட்டேன். ஊர்ல இருந்தா இந்த மாதிரி அவமானங்கள் எல்லாம் சகிக்க வேண்டி வரும். தகுதி இல்லாத கழிசடைகள்லாம் ஒரு திறமை மிக்கவரை மாதிரி காமிச்சுக்கிறத, அவன்லாம் ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்கிறத அதை சகிக்க முடியாமலே நான் திரும்ப என்ன பண்ணிட்டேன், திட்டக்குடி நூலகத்துக்கு போக ஆரம்பிச்சேன். திருச்சிக்கு வருவீங்க, மலைக்கோட்டைக்கு போவீங்க, சமயபுரம் போவீங்க, சாரதாசுக்கு போவீங்க, காவேரிக்கு போவீங்க, கடத்தெருவுக்கு போவீங்க. நூலகத்துக்கு போயிருக்கீங்களா? புத்தக கண்காட்சி கூட்டு போயிருக்கீங்களா? புத்தகம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? பெற்றோர்கள் நல்ல நல்ல புத்தகத்தை வாங்கி கொடுங்க. நொந்து போன வள்ளுவர் சொல்லுவாரு, செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவையினும் வாழினும் என். படிக்காம, காதுக்கு வேலை கொடுக்காம, நல்ல நூல்களை படிக்காம, நல்ல விஷயங்களை கேட்காம, வாய்க்கு வேலை கொடுத்து தின்னுகிட்டு இருக்கியே, படிக்காம திங்கிறதுலே கவனம் செலுத்துறிய, நீதான் வாழ்ந்தா என்ன செத்தா என்னங்கிறாரு. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவையினும் வாழினும் என். நீதான் படிக்காம சோறு திங்கிறதுக்கு காதுக்கு கண்ணுக்கு வேலை கொடுக்காம தீனி திங்கிறதுக்கு வாய்க்கு வேலை கொடுக்கறியே, நீனா வாழ்ந்தா என்ன செத்தா என்னங்கிறாரு. நுந்து போய் சொல்றாரு, குஞ்ச அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லோமையாம் நடுநிலைமையால் கல்வி அழகே அழகு. குஞ்ச அழகு, நீண்ட முடி வச்சுக்கிட்டு கூந்தல் அழகுபடுத்துறாங்கல்ல, பெண்கள் தான் இயற்கையான கூந்தல் தான், ஆம்பளையும் முடிய தொங்க விட்டு திரியறானுல, அந்த மாதிரி முடிக்கு அழகுபடுத்துறது அழகல்ல. குஞ்ச அழகும் குடுந்தானை கோட்டழகும், மடிப்பு கலையாத சட்டை போட்டுக்கிறது, மல்லு வெட்டி மைனர் மாதிரி திரியறானுல, அதெல்லாம் அழகல்ல. மஞ்சள் அழகும் அழகல்ல, முகப்பூச்சிகள் மஞ்சள் பூசிக்கிட்டு முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம்ல, அது அழகல்ல. நெஞ்சத்து நல்லோம் யாம் நடுநிலைமையால் கல்வி அழகே அழகு. மனசரிய நம்ம நல்லது செய்யறோம், ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம், நம்ம நடுநிலை தவறாம இருக்கிறோம், நம்ம அறநெறி மீறாம இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒழுக்கத்தையும் அறநெறியும் உண்டாக்குற கல்வியால் வருகின்ற அழகு இருக்குல்ல, அந்த அழகுதான் அழகு. பச்சனுக்கே காய்ச்சிடணும்னு நினைக்கிறோம். நம்ம பையன் வரணும், நம்ம பையன் இன்னைக்கு வந்தாருல எஸ்பி, அது மாதிரி எஸ்பி ஆகணும். ஆனா அந்த எஸ்பி ஆவறதுக்கு எவ்வளவு படிச்சிருப்பாரு, எவ்வளவு ராத்திரிகள் கண்முழித்திருப்பாரு, எவ்வளவு பயிற்சி செய்து பார்த்திருப்பாரு. வைரமுத்து சொல்லுவாரு, கொடிமரத்தின் கனிகளை பார்த்து பிரமிப்படையாதீர்கள், வேர் பிடிக்கப்பட்ட பாடு இருக்கு அப்படின்ட்டு. அதெல்லாம் வேர் பிடிப்பதற்கு பட்ட பாடு இருக்குல்ல, அதை நினைச்சு பாருங்க.